ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற மனுஷனை தன் கூட்டை விட்டு அலைகின்ற ஒரு குருவியோடு ஒப்பிட்டு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தானம் என்பது ஒரு மனிதன் சிறு பிள்ளையாய் இருக்கின்ற காலம் முதற்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம். சிறு பிள்ளையாய் இருக்கும்போது குடும்பத்தில் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருக்கின்றான். வளர்ந்து திருமணமான பின்பு புருஷன் மனைவி என்கிற ஸ்தானத்தை அடைகின்றார்கள். வேலைகள் தொழில்கள் என்று எடுத்துக்கொண்டால் தாங்கள் செய்கின்ற வேலையில் ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள். இப்படி வாழ்க்கை சார்ந்த எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கின்றது. பல நேரங்களிலும் பெற்றோருடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் வந்த மோதல்களும் பிரச்சனைகளும் காரணமாக, படிக்கின்ற அல்லது வேலை செய்கின்ற இடங்களில் வரக்கூடிய சில நிர்பந்தமான சூழ்நிலைகள் காரணமாக என்று ஏதோ சில காரணங்களினால் தங்கள் இடங்களை விட்டு விலகி சென்று விடுகின்றார்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிலைகள் எதுவோ அவைகளில் நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும். அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மால் அதை தாண்டி செல்லுகிறதற்கு முடியாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையை கொடுத்த கர்த்தர் அதை தாண்டி செல்லுகிறதற்கு நமக்கு உதவி செய்வார். நகோமி தன்னுடைய குடும்பத்தோடு பெத்லகேமில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அங்கே வந்த சில பிரச்சனைகளின் நிமித்தம் தன் ஸ்தானத்தை அவள் மோவாபுக்கு மாற்றினாள். மோவாபிலே தன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தாள். மறுபடியும் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தாள். அவளுக்கு வாழ்வு கிடைத்தது. இளைய மகன் தகப்பனிடம் தகராறு செய்து தன்னுடைய சொத்தில் பங்கையெல்லாம் வாங்கி கொண்டு தூரதேசத்திற்கு போய்விட்டான். அங்கே எல்லாவற்றையும் அழித்துவிட்டு வெறுங்கையோடு மறுபடியும் தகப்பனிடத்திற்கு திரும்பினான். அவனுடைய ஸ்தானத்தை விட்டு சென்றபோது அனைத்தையும் இழந்தான். திரும்பி வந்தபோது மறுபடியும் அவனுக்கு மேன்மை உண்டானது. இவை நமக்கு சுட்டி காட்டுகின்ற காரியம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை வைத்திருக்கின்ற இடத்தை விட்டு நாம் விலகிச் செல்லவோ ஓடிவிடவோ கூடாது. அங்கேதான் இருக்க வேண்டும். அதுதான் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கின்றது. உங்கள் சூழ்நிலை என்னவென்பதை இந்த வசனத்திற்கு முன்பாக நின்று நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்கள் ஸ்தானத்தில் மேன்மை அடைவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை வைத்திருக்கின்ற இடம் எதுவானாலும் அதிலே நாங்கள் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்றும், எந்த சூழ்நிலையும் எங்களை கவிழ்த்துவிட போவது இல்லை, நாங்கள் அவைகளை ஜெயிக்க பண்ணுவீர் என்றும் எங்களோடு பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடுமாற்றங்களோடு இருக்கிறவர்களை திடப்படுத்தி அருளும். தங்கள் இடங்களை விட்டுவிட்டவர்கள் மறுபடியும் அதை சுதந்திரிக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.